மத சகிப்புத்தன்மை. நகரின் அறிவுசார் வட்டாரத்தில் மத சகிப்புத்தன்மை என்ற சொல் அடிக்கடி உச்சரிக்கப்படுகிறது. ஆனால் அந்த சொல் எல்லா இடங்களிலும் ஒரே அர்த்தம் கொடுக்கப்படவில்லை என்பதை யூசுப் ஒரு பெரிய பழமையான மடம் உணர்ந்தது. அது ஒரு ஆராய்ச்சியாளரைப் போல அழுத்தமின்றி ஆன்மீக கவனத்துடன் தான் நிற்கும் இடத்தை கவனித்தது. டிசம்பர் மாத இரவில் அதன் அருகே விளக்குகளால் ஒளிரும் ஒரு கிறிஸ்மஸ் மரத்தை அது கண்டது. அலங்காரங்கள், ஒளிகள், இசை, அவை அனைத்தும் அதன் உள்ளே ஒரு கேள்வியை எழுப்பின. யூசுப் சிந்திக்கத் தொடங்கியது. அப்பொழுது காற்றிலிருந்து ஒரு கேள்வி வந்தது. நீங்களும் ஈசா அலை மீது நம்பிக்கை வைக்கிறீர்கள் தானே? அந்த இரவு யூசுப் பதிலை தேடவில்லை, எல்லையை தேடியது. அதன் அடியிலிருந்த குரானை மென்மையான ஒளியில் அது வாசித்தது. சூரத்துன் நிசா 471. வேதத்தையுடையவர்களே, உங்கள் மார்க்கத்தில் அளவு கடந்து செல்லாதீர்கள். அல்லாஹ்வின் மீது உண்மையைத் தவிர கூறாதீர்கள். நிச்சயமாக அவன் அல்லாஹ்வின் வார்த்தை, அவனிடமிருந்து வந்த ஒரு ஆன்மா. ஆகவே அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நம்புங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஒரே இறைவன். அவனுக்கு மகன் இருப்பதிலிருந்து அவன் பரிசுத்தமானவன். அல்லாஹ் ஒருவனே போதுமானவன். அடுத்த நாள் யூசுப் தன் இலைகளினால் பதில் அளித்தது. நாங்கள் கிறிஸ்மஸை தவிர்ப்பது ஈசாவை மறுப்பதற்காக அல்ல, அவரை அல்லாஹ்வினிடத்தில் அமர்த்த மறுப்பதற்காக. அது மதவிருப்பு அல்ல, எங்களின் தௌஹீத். இந்த காலத்தில் ஈமான் என்பது பிற மத கலாச்சாரத்தில் கலந்து கொள்வது அல்ல. இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் பிற மத கலாச்சாரத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்க முடிவு செய்வோம்.